அப்போ இவர் வந்து பேட்மிண்டன் அன்புமணி, அவர் வந்து பேஸ்கெட் பால், அந்த டீமுக்கு வந்து அவங்க தான் லீடராக இருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அந்த நெருக்கம் வந்து ஒரு கலக்கத்தை உண்டாக்குது. டிவிக்கு அரசு மீதான விமர்சனங்களுக்கு கூட பதில் யார் சொல்கிறாங்கன்னா, அந்த தோழமை கட்சிகள், ஆதரவு கட்சிகள், இன்னும் கூட்டணி ஃபைனல் ஆகல, ஆதரவு கட்சிகள் தான் அதிகமாக சொல்கிறாங்க. தனிப்பட்ட முறையில் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இசை சுப்பையா, இவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த ஆர்வத்தில் போய் ரிசைன்மெண்ட் போய் டிவிக்கில் சேர்றாங்க. ஆனால் டிவிக்கே வந்து இந்த முயற்சி, டிவிக்கு ஆட்சியில் பங்கெடுத்தா என்னத ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவருடைய ஆசையை சொல்கிறாரா? அப்போ டிவிக்கே வந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்தாலே போதும். ஆனால் இவங்களுக்கான வேலைகள் எல்லாமே திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் செஞ்சுருவாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வன்னியர் சமூகத்திலிருந்து புது தலைமை யாரும் வந்துடக்கூடாது, ஆளுமையாக வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்பா மகன் பிரச்சனை போல ஒன்று உருவாக்கப்பட்டது. சார் வணக்கம். வணக்கம், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சொல்லுங்க சார். புதிய ஆட்சி பொறுப்பேற்றதுலேருந்தே எல்லா கட்சியுமே கூட்டணிக்கு வராதவங்களும் கூட்டணிக்கு வந்துட்டாங்க. விசிகாவோட ஒரு நிலைப்பாடு வந்து ஆரம்பத்திலிருந்தே ஒரு தனித்துவமாக இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. திருமாவளவன் அவர்களோட பேச்சுமே அப்படிதான் இருக்குதா பார்க்கப்படுது, முன்னுக்கும் முரணா அப்படி இருக்கிற மாதிரி பார்க்கப்படுது. அந்த வகையில் இப்போ இறுதியாக அவர் பேசின ஒரு விஷயம், திமுகவோட ஆதரவு நிலைப்பாடு எடுத்த மாதிரியும் பேசுகிறாரு. அதே நேரத்தில் வருங்காலங்களில் பாஜகவோட திமுக வந்து ஒரு கூட்டணி வைக்க வாய்ப்பு இருக்கலாம், அப்படி இருந்தால் அந்த நேரத்தில் நாங்கள் எதிர்ப்போம் அப்படின்னு ஒரு விஷயத்த பேசுகிறாரு. இதை எப்படி சார் பார்க்குறது? அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்னா, பொது எதிரி அப்படிங்கிறது பாஜக. இப்போ அந்த பாஜகவை தான் நம்ம எதிர்க்கிறோம். இப்போ இந்தியா கூட்டணியில் பார்த்தீங்கன்னா மேற்கு வங்கத்தில் வந்து தனித்தனி அந்த திரிணாமுல் காங்கிரஸும் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் தனித்தனியாக இருந்தால் கூட இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி ஒன்று சேர்றாங்க. அது மாதிரி கேரளாவில் கம்யூனிஸ்ட்டும் காங்கிரஸும் அவங்க தான் எதிர் கட்சி, பெரிய சண்டை அவங்களுக்கு தான் நடக்கும். ஆனால் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறதுல ஒன்று சேர்றாங்க. இந்த மாதிரி மகாராஷ்டிராவிலையும் நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே இப்படி ஒரு நிலைமை இருக்கும்போது தமிழ்நாட்டில் நீங்கள் ஏன் வந்து திமுக டிவிகே ரெண்டுமே வந்து பார்த்தோன்னா பிஜேபி எதிர்ப்பு அப்படிங்கிறத கொள்கை எதிரியாக வச்சுருக்காங்க. அப்போ கொள்கை எதிரியை எதிர்க்கிறதுக்கு ஏன் ஒன்று சேரக்கூடாது, காங்கிரஸ் கூட சேர்ந்து இந்தியா கூட்டணி அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ராங்காக வைக்கலாமே அப்படிங்கிற அடிப்படையில் வந்து திருமாவளவன் சொல்கிறார். ஆனால் இந்த விமர்சனங்கள் வந்து நான் ஸ்ட்ராங்காக தான் சொல்கிறேன், நேர்மையாக தான் சொல்கிறேன் அப்படின்னு திருமாவளவன் அவர்கள் சொன்னால் கூட இது பல்வேறு சம்பவங்களை வந்து முன்னிலைப்படுத்தி இதுக்காக தான் இவர் பேசுகிறாரு அப்படின்னு சில குறியீடுகளை, அந்த பின்னணி சம்பவங்களை வந்து மக்கள் வந்து பேச ஆரம்பிச்சுட்டு பார்க்கப்படுது. சார், இப்போ நீங்கள் சொன்னதை வச்சு, அதாவது சில விஷயங்கள்னால இவர் இப்படி பேசுகிறாரு அப்படின்னு பார்க்குறோம். இதில் வந்து ஒரு சில விஷயங்கள் எடுத்துக்கிட்டாலும் முக்கியமாக ஒரு விஷயம் பார்க்கப்படுது. அண்மையில் தாவேகா கூட பாட்டாளி மக்கள் கட்சி இணக்கமாக இருக்கிற மாதிரி ஒரு சூழல் நிலவுது. பல அமைச்சர்களை வந்து அன்புமணி ராமதாஸ் அடிக்கடி வந்து சந்திக்கிறதும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள்லாம் நடக்குது. இந்த வகையில் இதுதான் ஒரு காரணமாக இருக்குமா அப்படின்னு, ஏன்னா அவர் ஏற்கனவே சொல்லியிருக்காரு. அதாவது அவர் திருமாவளவன் வந்து டிவிகேவும் டிஎம்கேவும் ஒன்றா இருக்கணும் அப்படின்னு சொன்னதும், அல்லது டிஎம்கே கூட நாங்கள் இணக்கமாக தான் இருக்கோம் அப்படின்னு சொல்லி பேசினதும் எப்போ அப்படின்னா, இவர் புஷியானந்த் அவருடைய தலைமை செயலகத்தில் வந்து அவரை போய் அன்புமணி ராமதாஸ், சௌமியா அன்புமணி இவங்கெல்லாம் போய் சந்திக்கிறாங்க. சந்தித்து ஒரு சில கோரிக்கைகளை வந்து முன் வச்சு பேசிட்டு வர்றாங்க. இந்த விஷயங்களுக்கு அப்புறம் தான் இவருடைய பேச்சு வந்து அதிகமாக வருது. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, பாமகவும் டிவிகேவும் ரொம்ப நெருக்கமாக வரும்போது அது விசிகாவுக்கு பாதிப்பு உண்டாக்கிடக்கூடாது அப்படிங்கிறதா பேசுகிறாருன்னு சொன்னாங்க. அப்புறம் பார்த்தோன்னா ஆதவர்ஜனாவும் இவர் அன்புமணி ராமதாஸும் பேட்மிண்டன் விளையாடுறாங்க. ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி ஜாலியாக விளையாடுறாங்க, கை கொடுத்துக்கிறாங்க, பேசிக்கிறாங்க. அது வந்து பாராட்டிக்கிறாங்க. ஏன்னா அவரும் ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் இருக்காரு, இவரும் அந்த ஸ்போர்ட்ஸ் கமிட்டியில் இருக்கிறார். அப்போ இவர் வந்து பேட்மிண்டன் அன்புமணி, அவர் வந்து பேஸ்கெட் பால், அந்த டீமுக்கு வந்து அவங்க தான் லீடராக இருக்கிறாங்க. அப்போ இப்படிலாம் இருக்கும்போது அந்த நெருக்கம் வந்து ஒரு கலக்கத்தை உண்டாக்குது. அதுதான் இப்போ நம்ம என்ன சொல்லுவாங்கன்னா, ஊரில் திருநெல்வேலியிலேருந்து சென்னைக்கு போகணும் அப்படின்னா டிக்கெட் போடுவாங்க, ட்ராவல்ஸில் டிக்கெட் போட்டுருவாங்க, போட்டு வச்சுட்டு அப்புறம் வந்து ட்ரெயின்லேயும் டிக்கெட் பார்ப்பாங்க. அப்புறம் வந்தே பாரத் ரயிலில் கிடைக்கா அப்படின்னு சொல்லி அதுலேயும் ஒன்று பார்ப்பாங்க. போட்டுட்டு தக்கலில் போய் ஒரு டிக்கெட் போட்டு பார்ப்பாங்க. அதுட்டு எது வந்து நமக்கு சொகுசான ஒரு பயணமாக இருக்க போகுது அப்படின்னு சொல்லி ஒரு சேஃப்டிக்கு ஒரு சிலர் எஸ்சிடிசியில் கிளம்பி போய்கிட்டே இருப்பாங்க. அப்போ இந்த மாதிரி இந்த டிவிகேவா டிஎம்கேவா இல்லை காங்கிரஸ் கூட பயணிக்கவா அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வந்து இருக்குது. ஏன்னா தேர்தலுக்கு முன்னாலே பார்த்தீங்கன்னா காட்டுமன்னார் கோயிலில் நான் போட்டி போட போகிறேன் அப்படின்னு சொல்லி திருமாவளவன் பேசின உடனே துணை முதலமைச்சர் போஸ்டிங்க்கு அடி போடுறாரு அப்படின்னு சொல்லி
அப்போ அதுக்கப்புறம் சொல்றாரு, ஏன் நான் துணை முதலமைச்சர் தான் ஆகணுமா, முதலமைச்சர் ஆகக்கூடாதா, ஏன் அதை பத்தி யாருமே பேசல அப்படின்னு சொல்லி நான் என்ன ஏன் நிப்பாட்டல, நான் ஏன் நிக்கலன்னு திமுக போய் யாரும் ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு கேட்குறேன். ஏன்னா எல்லா விமர்சனங்களையுமே திருமாவளவன் மேலே வைக்கிறீங்களே, ஏன் விஜய் மேலையும் ஸ்டாலின் மேலையும் ஏன் வைக்கல, அவங்கள்ட்ட போய் இந்த மாதிரியான கேள்விகளை கேட்கல அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறார். ஆனா அதிகமா பேசுறது அப்படிங்கிறது இவர் திருமாவளவன் அதிகமா பேசுறதுனால இவர் மேல விமர்சனங்களும் அதிகமாகுது. அதுவும் குறிப்பா வந்து பாமகவும் அந்த டிவிக்கு நெருக்கமா இருக்கும்போது இவர் திமுக பத்தி அதிகமா பேசும்போது அந்த பிரச்சனைகள் வந்து வருது. ரெண்டும் ஒரே நேரத்துல சந்திக்கிற மாதிரி இருக்கிறதுனால தான் இப்படி ஒரு விசிக மேல ஒரு குற்றச்சாட்டு எழுத. அவரும் நீங்க சொன்ன மாதிரி அவரும் அதான் சொல்றாரு, நான் பேசுறது மட்டுமே ஏன் எல்லா இடத்துலையும் நீங்க கேள்வி எழுப்புறீங்க அப்படிங்கிறாரு. இது தனிப்பட்ட தாக்குதல் எந்த அளவுக்கு இதை பார்க்கப்படுது? தனிப்பட்ட தாக்குதலா இல்லையா? தனிப்பட்ட தாக்குதல் அப்படின்னு சொல்ல முடியாது. இப்போ மீடியால வந்து அவர் திருமாவளவன் வந்து இருந்துகிட்டே இருக்கிறாரு டெய்லி. இன்னைக்கு எத்தனையோ கூட்டணி கட்சிகள் இருக்கிறாங்க. டிவிக்கு கூட ஐயுஎம்எல் வந்து அந்த போய் சார்ந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்ன செயல்பாடு செய்யறாங்க அப்படிங்கிறதே வெளியில தெரியல. வன்னியரசு ஒரு பக்கம் ஸ்கோர் பண்ணிட்டே இருக்கிறாரு, அமைச்சராக ஸ்கோர் பண்ணிட்டே இருக்காரு. அப்போ இதையெல்லாம் பார்க்கும்போது அவர் திருமாவளவன் வந்து டெய்லி பிரஸ் மீட் பண்றது, சந்திக்கிறது, பேசுறது, டிவிக்கு அரசு மீதான விமர்சனங்களுக்கு கூட பதில் யார் சொல்றாங்கன்னா அந்த தோழமை கட்சிகள், ஆதரவு கட்சிகள், இன்னும் கூட்டணி ஃபைனல் ஆகல, ஆதரவு கட்சிகள் தான் அதிகமாக சொல்றாங்க. அதுவும் இவர் வைகோ அவர்கள்லாம் பார்த்தீங்கன்னா விஜயே வந்து அப்படியெல்லாம் நினைச்சிருக்க மாட்டார், ஓ இதுக்கு இப்படி பதில் இருக்குமா அப்படின்னு. அப்படியான பதிலெல்லாம் வைகோ சொல்றாரு. அப்போ அந்த டிவிக்கு ஆட்சிக்கான சப்போர்ட்டா இவங்க வந்து ஸ்ட்ராங் பண்றாங்க ஒரு பக்கம். அந்த கூட்டணி கட்சிகள் வந்து அதிகமா பேசுறதுனால அதிகமாக விமர்சனங்களும் அவங்க மேல முன்வைக்கப்படுது. சார், இந்த வகையில் இன்னொரு கேள்வியும் அண்மை காலமாக எழுந்துட்டு இருக்கு சார். பாமகவோட சட்டமன்ற உறுப்பினர் சௌமியா அன்புமணி அவர்களுக்கு தாவேகா கூட்டணியில் இணைஞ்சா அமைச்சர் பதவி கொடுக்க போறாங்க அப்படின்னு ஒரு தகவல் வருது, அது உண்மையா? அதாவது முதல்ல வந்து பாமக கீழே 4 எம்எல்ஏ இருந்தாங்க. அப்போ அந்த பாமகவை தேடி வந்து டிவிக்கு போகல. ஏன்னா அதிமுக கூட்டணி கட்சிகள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவை எடுத்துட்டாங்க. பிஜேபி அதிமுக கூட்டணியில ஜெயிச்ச கட்சிகள் வேண்டாம், பிஜேபி மோடி பேரை சொல்லி ஓட்டு வாங்கினவங்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. அந்த அடிப்படையில தான் திமுக கூட்டணி கட்சிகளை வந்து நம்ம சேர்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுத்து திமுக கூட்டணிகள், ஏன்னா திமுக கூட்டணி கட்சிகள் வந்து பிஜேபி எதிர்த்து ஓட்டு வாங்கினவங்க. இப்போ பிஜேபி எதிர்ப்பு வாக்குகள் வாங்கினவங்களை மட்டும் நம்ம கூட சேர்த்துக்கிடுவோம் அப்படிங்கிற அடிப்படையில் தான் சேர்ந்தது. தனிப்பட்ட முறையில் ஒரு சிலர் அவங்களே விருப்பப்பட்டு அவங்களே டிவிக்கு ஆட்சி மேலே வந்து அவங்களுடைய செயல்பாடெல்லாம் பிடிச்சு போய் தனிப்பட்ட முறையில் எம்ஆர் விஜயபாஸ்கர், சி விஜயபாஸ்கர், இசை சுப்பையா இவங்கெல்லாம் அவங்களுடைய சொந்த ஆர்வத்தில் போய் ரிசைன்மெண்ட் போய் டிவிக்கில் சேர்றாங்க. ஆனா டிவிக்கே வந்து எந்த முயற்சியும் இல்லை, கூட்டணிக்கு சேர்க்க மாட்டாங்கிறதுல தெளிவா இருக்காங்க. ஆனா அதே சப்போர்ட்ல இருந்து ஜெயிச்சவங்களை மட்டும் கட்சியில சேர்த்துக்கிறாங்களே. அதாவது பிஜேபி ஓட்டு வாங்கி ஜெயிச்சவங்க எங்களுக்கு வேண்டாம். ஆமா, நீங்க ரிசைன் பண்ணிட்டு திரும்ப நீங்க ஜெயிச்சோம், ரிசைன் பண்ணிட்டு நீங்க வாங்க வந்து ஜெயிச்சுக்கோங்க அப்படின்னு. அதுவும் அவங்களா கூப்பிடல. வைகோ அவர்கள் கூட சொன்னாரு, நீங்க வந்து ரிசைன் பண்ணிட்டு வாங்க, நானே உங்களுக்கு ஓட்டு கட்டு வர்றேன் அப்படின்னு சொல்லி விஜய் சொன்னதா சொன்னாரு. ஆனா அதுக்கப்புறம் ரெண்டாவது அவர் அப்படி சொல்லலை, நான் சொன்னது போய் தவறா புரிஞ்சுக்கிட்டேனார். அப்புறம் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னாரு, டிவிகேல இருந்து எங்களை அப்ரோச் பண்ணாங்க, நானும் ரிசைன் பண்ணேன் அப்படின்னு சொன்னார். அப்புறம் இந்த ரெண்டுமே வந்து கோர்ட்ல விசாரணைக்கு போயிருக்குது. ஏன்னா இவர் வைகோ சொன்னதும் எம்ஆர் விஜயபாஸ்கர் சொன்னதும் டிவிக்கு அணுகுனாங்க அப்படின்னு சொல்றது. அப்புறம் அமமுக எம்எல்ஏ அதுவும் நம்ம பார்த்தோம், அவரே விருப்பப்பட்டு தான் வந்து வந்தார். அப்போ விருப்பப்பட்டு வந்தா இவங்க வந்து ஏத்துக்கிறாங்க. இவங்க ரிசைன் பண்ணிட்டு அப்புறம் பிஜேபிக்கு எதிராக பிரச்சாரம் பண்ணி கூட இவங்க ஜெயிச்சு வரலாம். அது வந்து விருப்பப்பட்டு வர்றது. இது வந்து இவங்க விரும்பி கூப்பிட்டது யாரையும் இழுக்கல, யாருமே இழுக்கல அப்படின்னா விஜயபாஸ்கரும் வைகவும் ரெண்டாவது பதில சொல்லியிருக்காங்க, விளக்கம் கொடுக்கும்போது எப்படி சொல்லியிருக்காங்க, சேர்ந்தவங்க எல்லாம் விளக்கம் கொடுக்குறாங்க அந்த வகையில. சார், இப்போ நம்ம தாவேகா ஆட்சி ஆரம்பிச்சதுல இருந்தே வந்து ஒரு முக்கியமான ஒரு விஷயங்கள்ல எல்லா அரசு புதுசாக பொறுப்பேற்றோடனே மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்க, நிறைய வாக்குறுதி கொடுத்தாங்க, இதெல்லாம் வந்து நிறைவேற்றுறாங்க, அப்படிதான் ஆர்வமாக பார்த்துட்டு இருப்பாங்க. ஆனால் தாவேகா அரசு வந்ததுல இருந்தே பழைய கட்சியில இருந்து அமைச்சர்கள், முன்னாள் அமைச்சர்கள் வந்து சேர்றது, உறுப்பினர்கள் வந்து சேர்றது, கூட்டணி கணக்கில், இப்படியான விஷயங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் நிறைய பேசப்படுது. இதுக்கு என்ன சார் காரணம்? இவங்க இதில் தான் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களா? இல்லை, அப்படி சொல்ல முடியாது. என்னன்னா இப்போ 2006 பார்த்தோம்னா கூட்டணி வந்து யார் ஸ்ட்ராங்காக கூட்டணி அமைக்கிறது அப்படிங்கிற ஒரு போட்டியே வந்துச்சு. ஜெயலலிதா ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கிறாங்க, கருணாநிதி ஒரு பக்கம் கூட்டணி அமைக்கிறாங்க, கடுமையான போட்டி போய்கிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இவங்க திருமாவளவன், வைகோ 2 பேரையுமே வந்து ஏடிஎம்கே கூட்டணிக்கு போயிட்டாங்க, அவங்க தூக்கிட்டாங்க. அப்போ இந்த டிஎம்கே கூட்டணி வந்து ஸ்ட்ராங் பண்ணணும் அப்படிங்கிறதுனால இவங்க என்ன செஞ்சாங்கன்னா காங்கிரஸுக்கு, பாமகவுக்கெல்லாம் அதிகமாக தொகுதிகள் கொடுத்து கம்யூனிஸ்டுகள் எல்லாம் கூட வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லி அதிகமாக தொகுதிகள் கொடுத்து கூட வச்சிருந்தாங்க. தேர்தல் முடிவில் என்னன்னா திமுகவுக்கு தனிப்பட்ட முறையில் 96 தான் வந்துச்சு,
கூட்டணியாக பெரும்பான்மை இருந்துச்சு. அப்போ வந்து இந்த மாதிரி சிக்கல்லாம் இல்லை. பெரும்பான்மை அப்படிங்கிறது கூட்டணிக்கு இருக்குது. அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்க உரிமை கோரினாங்க, ஆட்சி அமைச்சிட்டாங்க. டிவிகேக்கு அப்படியான நிலைமை இல்லை. இவங்க ஏன்னா கூட்டணியாக போட்டி போடல, தனியாக தான் போட்டி போட்டாங்க. தனித்து போட்டி போடும்போது 108 தான் வந்திருக்கு. அப்போ 118 இல்லை. அந்த அடிப்படையில் ஆட்சி அமைக்கிறதுக்கே ஒரு இழுபறியான நிலை உருவாயிட்டு. ஏன்னா அந்த கவர்னர்கிட்ட கொடுத்த அந்த அனுமதி கடிதத்தில் கூட வந்து ஆட்சி அமைக்க எங்களுக்கு அனுமதி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்ட அந்த கடிதத்தில் கூட காங்கிரஸினுடைய ஆதரவை கொடுத்து அது திரும்ப மாற்றி அந்த மாதிரி நிறைய சிக்கல் வந்ததுனால ஆட்சி அமைக்கிறதுக்கே காலதாமதம் ஆயிட்டு. அப்புறம் ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வர்றது, அவங்களுக்கான பதவிகள் கொடுக்கறது, அதிகார பங்கீடு அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவங்க கூட இருந்தால் தான் நம்ம தைரியமாக இருக்க முடியும். அமைச்சரவையில் இல்லைன்னா நாளைக்கு வேற பக்கம் போயிட்டா என்ன செய்யறது அப்படின்னு. அதனால அமைச்சரா பதவி கொடுத்து கூட வச்சுக்கிறது, இந்த மாதிரி இதுக்காகவே வந்து ஒரு டைம் எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து புதிய திட்டங்கள் அப்படிங்கிறது பட்ஜெட்ல வந்து அறிவிக்க போறாங்க. பட்ஜெட்ல வந்து இன்னைக்கு அமைச்சரவை கூட்டத்தில் 2 தடவை அமைச்சரவை கூட்டம் நடந்திருக்கு. அதுல நிறைய முடிவுகள் எடுத்திருக்கிறாங்க. அந்த முடிவுகள் அடிப்படையில் புதிய திட்டங்கள் அறிவிப்பாங்க. தேர்தல் வாக்குறுதிகள் வந்து படிப்படியா நிறைவேற்றதுக்கு வந்து சிஎம் விஜய் வந்து ரெடி ஆகிட்டு இருக்காரு. அதுக்கான தனித்தனி கமிட்டிகள்லாம் போட்டு அந்த ஆய்வுகள் எல்லாமே போய்கிட்டு இருக்குது. அப்போ அது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இதுக்கு இடையில தான் மக்கள் பிரச்சனைகள், கூட்டணி கட்சிகளுடைய கோரிக்கைகள், அடுத்து வரக்கூடிய இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல், இதுக்கு எல்லாத்தையும் சமாளிக்கிற அளவுக்கு போறதுனால தினமும் தலைப்புச் செய்தியில டிவிக்கு வந்து வந்துகிட்டே இருக்கு. இடையிலேயே கம்யூனிஸ்டுக்கு வந்து அமைச்சரவை கொடுக்க போறோம் அப்படின்னு ஒரு தகவலும் வெளியே வந்துச்சு. விசிகாவும் கம்யூனிஸ்ட் வந்து பங்கேற்றா நாங்கள் வரவேற்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பிறகு கம்யூனிஸ்ட்ல இருந்து மேல்மட்டத்திலேருந்து அப்படி எதுவும் இல்லைன்னு மாதிரியும் சொன்னாங்க. இது எப்படி சார்? அதாவது கம்யூனிஸ்ட்ல வந்து 2 விதமா சம்பவங்கள் நடந்தது. என்னன்னா, முதல்ல டிவிகே அரசுக்கு ஆதரவு கொடுக்கறதுக்கு நம்ம தமிழ்நாட்டில் உள்ள கம்யூனிஸ்டுகள் வந்து டிவிகேக்கு பக்கம் போக வேண்டாம், நம்ம டிஎம்கே கூட இருப்போம். ஏன்னா டிஎம்கே அவங்களுடைய சப்போர்ட்ல தான் நம்ம ஜெயிச்சோம், அந்த கூட்டணியில தான் ஜெயிச்சோம். நம்ம சப்போர்ட்ல அவங்க ஜெயிச்சாங்க, அவங்க சப்போர்ட்ல நம்ம ஜெயிச்சோம். அதனால இங்கே இருப்போம். ஏன்னா நம்ம நடிகர், சினிமா கவர்ச்சி, இந்த மாதிரிலாம் நிறைய பேசிட்டோம். இப்போ எப்படி போறது அப்படின்னு ஒரு தயக்கம் காட்டினாங்க. இதுக்கெல்லாம் காங்கிரஸே வந்து முயற்சி எடுத்து டெல்லியில் ராகுல் காந்தியினுடைய முயற்சியில தான் காங்கிரஸினுடைய தேசிய தலைவர்களும் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய தலைவர்களும் சந்திச்சு பேசினதுக்கு அப்புறம் தான் டிவிகேக்கு ஆதரவு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு முடிவு எடுக்கிறாங்க. ஏன்னா தேசிய தலைமை தான் சொல்லுது, டெல்லியில இருந்து அவங்களுக்கு உத்தரவு வருது. அதுக்கப்புறம் இங்கே உள்ள கமிட்டி, மாநில கமிட்டிலாம் கூடி முடிவு பண்ணி ஜனநாயக முறைப்படி நாங்கள் ஆதரவு கொடுக்கோம் அப்படிங்கிற அறிவிச்சது. ஆனால் அதுக்கான அழுத்தம் வந்து டெல்லியில இருந்து தான் வந்தது. டெல்லியில இருந்து வந்த உத்தரவின் அடிப்படையில் தான் கம்யூனிஸ்ட் கட்சிகள் வந்து ஆதரவு கொடுக்குறாங்க. இந்த கேப்ல தான் வந்து வீரபாண்டியன் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி தலைவர், அவர் என்ன சொல்றாருன்னா, டிவிகே ஆட்சியில் பங்கெடுத்தா என்ன ஒன்றும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு அவருடைய ஆசையை சொல்றாரா இல்லை அந்த கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய முடிவை சொல்றாரான்னு தெரியல. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அப்படி ஒரு முடிவை வந்து சொல்றாங்க. சொன்னோடனே திருமாவளவன் அதை வரவேற்கிறார். இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி அமைச்சராக வந்தோன்னா அது வரவேற்கத்தக்கது அப்படிங்கிறாரு. அதே போல டிவிகேல ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் அதிகாரத்துக்கு வரணும், ஆட்சியில் பங்கெடுக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க, வரவேற்கத்தக்கது. ஆனால் அதுக்கப்புறம் அதில் வந்து சில மாற்றங்கள் நடக்குது. ஆனால் உள்கட்சிக்குள்ள அந்த கம்யூனிஸ்ட் கட்சியில் சிபிஐனாலும் சரி சிபிஎம்னாலும் சரி உட்கட்சிக்குள்ள சில நிர்வாகிகள் வந்து முழுமையாக விஜயை வந்து ஏற்றுக்கல. கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஆதரவையுமே வந்து அவங்க பெருசாக ஏற்றுக்கல. என்னென்னா, இப்போ ஆளுநர் ஆட்சி வராமல் இருக்கிறதுக்கு தான் டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா, அப்போ டிவிகே ஆட்சி செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் போய் ஆதரவு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம வந்து எதிர்கட்சியை எப்போதும் போல செயல்பட்டுக்கிட்டு இருப்போம். கம்யூனிஸ்ட் கட்சி அப்படின்னாலே நிறைய போராட்டங்கள் நடத்துவாங்க, விவசாயிகள் போராட்டம், பெண்களுக்கான போராட்டம், இந்த மாதிரி நிறைய நடத்திக்கிட்டே இருப்பாங்க. அப்படி போய்கிட்டே இருப்போம். ஏன் வந்து டிவிகே ஆட்சி செய்யறதுக்கெல்லாம் நம்ம போய் பதில் சொல்லிட்டு இருக்கணும், விளக்கம் கொடுத்துக்கிட்டு இருக்கணும்? டிவிகேல முக்கியமாக அதிகாரப்பூர்வ நிர்வாகிகள் யாருமே செய்தியாளர் சந்திப்பு நடத்துறது இல்லை. அமைச்சர்கள் ஒரு சிலர் வந்து பேசுறத தவிர முக்கியமான நிர்வாகிகள் வந்து தொலைக்காட்சி விவாதத்திலேயோ மற்றதுலேயோ பங்கெடுக்கிறது இல்லை. அப்படி இருக்கும்போது நீங்க அதை செய்யணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சிக்குள்ளேயும் குழப்பங்கள் வந்து இருக்கு. அதுதான் அது சர்ச்சையா மாறி வெளியில பேசப்படுது. இப்போ தமிழ்நாட்டில் எப்படி ஒரு சூழல் நிலவிட்டு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். இதே நேரத்தில் இப்போ நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் வருது, முக்கிய மசோதாக்கள் நிறைவேற்ற போகிறாங்க. தாவை கேட்ட எம்பிகளும் இல்லை. ஆனால் இந்த மசோதாக்கள் நிறைவேற்ற இடத்துல இங்கே இருக்கிற கட்சிகள் வந்து எப்படி செயல்படுவாங்க, தாவேக அரசோட இந்த ஒரு ஒருங்கிணைப்பு இல்லாத ஒரு விஷயங்கள்லாம் இது எப்படி எதிரொலிக்கும் அப்படின்னு பார்க்கணும். டிவிகேனுடைய பங்கு வந்து பார்லிமெண்ட்ல இருக்கே கிடையாது. இவங்க எந்த தாக்கமும் அங்கே இருக்காது. இவங்க சொல்லி பேசக்கூடிய அளவில் அந்த எந்த எம்பிகளும் கிடையாது. இப்போ விசிகாவையோ கம்யூனிஸ்டையோ இவங்க சொல்லி பேச முடியாது. டிவிக்கு வந்து ஒரு மாநில அரசு அப்படிங்கிறதுல இருக்கும். ஆனால் இப்போ அங்கே இருக்கக்கூடிய நம்ம
பாண்டிச்சேரி சேர்த்து அந்த 40 எம்பிக்கள் இருக்கிறாங்களா, இந்த 39+1 இவங்க 40 பேருமே மாநில உரிமை சார்ந்து செயல்படக்கூடியவங்க தான். தமிழ்நாட்டுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் மாநில உரிமை சார்ந்து இந்த சுயாட்சி, மாநில சுயாட்சி இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசக்கூடியவங்க. அப்போ இவங்க வந்து பேசுகிற விஷயங்கள் எல்லாமே பிஜேபி கொண்டு வரக்கூடிய திட்டங்களுக்கு எதிராக இருக்கும். டிவிகேனுடைய நிலைப்பாடும் அதுதான். மாநில உரிமை சார்ந்து, மாநில சுயாட்சி சார்ந்து பிஜேபி திட்டங்களுக்கு எதிரான ஒரு செயல்பாடாக தான் இருக்குது. அதாவது மக்கள் விரோத திட்டங்கள், பிஜேபி கொண்டு வர நல்ல திட்டங்களை ஆதரிப்பாங்க, மக்களுக்கு விரோதமாக இருக்குது, மக்களை பாதிக்குது அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிப்பாங்க. அப்போ டிவிகே வந்து வெளியிலேருந்து வேடிக்கை பார்த்தாலே போதும். ஆனால் இவங்களுக்கான வேலைகள் எல்லாமே திமுகவும் கம்யூனிஸ்ட் கட்சிகளும் விசிகாவும் செஞ்சுருவாங்க. இப்போ இவங்க டிவிகே கூட தோழமையில் இருந்தால் கூட பெரிய அளவில் வந்து வித்தியாசங்கள் எதுவுமே இருக்காது. ஏன்னா இந்த கூட்டணியிலிருந்து அந்த கூட்டணி அப்படி மாறினாதான் இதுவே தவிர தேசிய அளவில் வந்து பிஜேபிக்கு எதிரான அணியில் தான் எல்லாருமே இருக்கிறாங்க. அது வந்து டிவிகேக்கு வந்து சாதகமாக தான் இருக்கும். இப்போ வரக்கூடிய காலங்களில் ஒருபுறம் அதிமுக இருந்த முன்னாள் அமைச்சர்கள், பாமகவோட ஆதரவு, விசிகாவோட 2 நிலைப்பாடு, கம்யூனிஸ்ட் கட்சிகளும் இன்னும் அந்த ஒரு நிலைப்பாட்டில் இருக்காங்க. இதெல்லாம் எப்படி அந்த கூட்டணி நிலவரங்களில் வந்து ஒரு சேரும் அப்படின்னு எதிர்பார்க்க? அதிகாரப்பூர்வமாக டிவிகேல வந்து பாமக கிடையாது. அதனால அதை பற்றி நம்ம பேச வேண்டியது இல்லை. ஆனால் பாமக வந்து டிவிகே கூட இணக்கமாக இருக்கணும் அப்படிங்கிறத அன்புமணி ராமதாஸ் ரொம்ப விரும்புகிறாரு. இது ஒரு ஆரோக்கியமான அரசியலாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அவர் விரும்புகிறாரு. ஆனால் இன்னொரு பக்கம் உள்ளாட்சியில் வந்து அதிமுக கூட்டணியில் நம்ம அதிக இடங்கள் போட்டி போடணும், நம்ம வெற்றி வாய்ப்பை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி பாமக கூட்டத்தில் அன்புமணி ராமதாஸ் பேசியிருக்கிறார். ஒரு பக்கம் அரசுக்கு ஆதரவு அல்லது அரசோட இணக்கமாக இருக்கிறது ஒரு பக்கம் இருந்தாலும் கூட்டணி அப்படிங்கிறத தெளிவுபடுத்திட்டு அந்த பிஜேபி, ஏடிஎம்கே, பிஎம்கே அப்படிங்கிறது உள்ளாட்சி தேர்தலுக்கு தயாராகணும் அப்படின்னு சொல்லி அந்த கட்சி நிர்வாகிகள் கூட்டத்தில் அன்புமணி பேசிட்டார். அதனால அது டிவிகே கூட்டணிக்குள்ள பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணாது. டிவிகே தான் இன்னும் புதுசாக யாரும் வருவாங்களா, இன்னும் வேற யாரும் வரப்போறாங்க அப்படிங்கிறதுக்காக அந்த கூட்டணி முடிவு அல்லது அந்த பேர் வைக்கிறது இது எல்லாமே வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அடுத்த கூட்டத்தில் வந்து அதுக்கான பேரெல்லாம் வச்சு கூட்டணி ஸ்ட்ராங் ஆகலாம். அந்த கூட்டணி வந்து உள்ளாட்சியில் எப்படி செயல்பட போறாங்க, இடைத்தேர்தல் எப்படி செயல்பட போறாங்க அப்படிங்கிறது பார்லிமெண்ட் கூட்டத்தொடர் முடிஞ்சு, இந்த பட்ஜெட் கூட்டத்தொடர் முடிஞ்சு, தமிழ்நாட்டிலையும் பட்ஜெட் தாக்கல் பண்ணுவாங்கல்ல, இதுக்கு அப்புறம் தான் அந்த கூட்டணி, அந்த அரசியல், இடைத்தேர்தல், உள்ளாட்சி தேர்தல் அதுக்குள்ளே போவாங்க. சரி, இப்போ நம்ம பாட்டாளி மக்கள் கட்சி பேசணும் அப்படிங்கிறதுனால இன்னொரு கொஸ்டினுக்கு வரேன். பாட்டாளி மக்கள் கட்சியோட சட்டமன்ற உறுப்பினர் அருள் அவர் வந்து இப்போ ரீசெண்டாக ஒரு விஷயம் பேசியிருக்காரு. அன்புமணியோட தலைமையை நாங்கள் ஏற்க விரும்பலை அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்னொன்று, நிறைய கட்சிகள் இருக்காங்க, எல்லாரும் அழைக்கிறதுக்கு ரெடியாக இருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயமும் சொல்றாரு. அதாவது கூப்பிட்டாங்க, எங்களை டிஎம்கேல கூப்பிட்டாங்க, ஏடிஎம்கேல கூப்பிட்டாங்க அப்படின்னு அவர் சொல்றாரு. இது என்னன்னா, இப்போ அப்பாவுக்கும் மகனுக்கும் ஒரு பெரிய சண்டை நடந்துச்சு. இதுல என்ன 2 விதமான கருத்து இருக்குது. ஒன்று, உண்மையிலே எப்படி ஒரு பிரச்சனை இருந்துச்சு, அது ஒரு ராமதாஸ் அவருடைய செயல்பாடு வந்து அன்புமணி ராமதாஸுக்கு பிடிக்கல, அதனால இப்படி ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதனால பெரியவருக்கும் சின்னவருக்கும் பிரச்சனை அப்படின்னு ஒன்று சொல்றாங்க. இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா, வன்னியர் சமூகத்திலிருந்து புது தலைமை யாரும் வந்துடக்கூடாது, ஆளுமையா வேற யாரும் வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுனால அப்பா மகன் பிரச்சனை போல ஒன்று உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா எது நடந்துச்சோ நடக்கலையோ, ரெண்டுமே இடைத்தேர்தல் அந்த முன்னால பொது தேர்தலில் 2 பேருக்குமே பெரிய பிரச்சனையா வந்துச்சு. இப்போ இடைத்தேர்தலில் அது எதிரொலிக்கும், 2 பேரும் சேர்ந்து போவாங்க. 2 பேரும் சேர்ந்துட்டாங்களா சார்? 2 பேரும் சேர்ந்துட்டாங்க. இப்போ இதுல மிகப்பெரிய பாதிப்பு யாருக்கு அப்படின்னா, ஜி.கே. மணிக்கும் அருளுக்கும். அவங்க 2 பேரும் டாக்டர் ராமதாஸ் தரப்புல இருந்தாங்க. அவங்களால அன்புமணி தலைமையை ஏற்றுக்கிட முடியல. அப்படிங்கும்போது ஜி.கே. மணி வந்து இனிமே தேர்தலில் போட்டி போடல, அரசியலுக்கே ஓய்வு அப்படிங்கிற மாதிரி நிலைமைக்கு வந்துட்டார். அருளுக்கு வந்து இன்னும் வாய்ப்புகள் இருக்கு. அதனாலதான் டிஎம்கேல கூப்பிட்டும் ஏடிஎம்கேல கூப்பிட்டு நான் போகல, இப்போ இப்படி ஒரு நிலைமை இருக்குது, அன்புமணி தலைமையை ஏற்றுக்கிட மாட்டோம் அப்படின்னு. ஏன்னா பாமகவும் வன்னியர் சங்கமும் அன்புமணி தலைமையில இயங்க போறதா பேச்சு வந்துருச்சு. அப்படிங்கும்போது முழுமையான கட்டுப்பாடு அன்புமணி ராமதாஸ்க்கு வந்துடும். அது கீழே வந்து இவங்களால செயல்பட முடியாது அப்படிங்கிறதுனால அப்படி ஒரு குற்றச்சாட்டை சொல்றாரு. ஏன்னா அடிதடி வழக்கெல்லாம் நடந்திருக்குது எலெக்ஷன் டைம்ல, அதனால அப்படி சொல்றாரு. அப்ப பாமக வந்து அதிமுக கூட்டணியில ஸ்ட்ராங்கா இருக்கிறாங்க, உள்ளாட்சி தேர்தலில் சந்திக்கிறாங்க, இடைத்தேர்தலில் அவங்க போட்டி போடுறதுக்கு வாய்ப்பு இல்லை, அதிமுக வேட்பாளர்களை ஆதரிக்கிறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லா கட்சியிலையும் இருக்கிற உட்கட்சி பூசல் மாதிரியே எல்லா பாமகலையும் இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதை அன்புமணி அது சரியான விதத்தில் கையாளுவார் அப்படிங்கிறதையும் வெளியில் பேசப்படுது. ஸோ தொடர்ந்து பார்க்கலாம், விசிக, பாமக, தாவேகா இவங்க எப்படியான ஒரு கூட்டணி எல்லாம் சந்திக்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம தொடர்ந்து பார்க்கலாம் சார். உங்களுடைய நிறைய தகவல்களுக்கு நன்றி. நன்றி.